புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்களோடு கூட பேச தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பேரை தொட்டு அவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளுக்குரிய செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? அழுகையின் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் கண்ணீரோடு தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. பரிசுத்த வேதாகமத்துல யாரெல்லாம் வந்து கண்ணீரோடு ஜெபித்தாங்களோ அவங்க கம்பீரத்தோடு இருக்க தேவன் உதவி செய்திருக்கிறாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த நாட்கள்ல கூட நாம் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அழுகையின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை கூட தேவ சமூகத்துல நீங்க சொல்லி ஒருவேளை நீங்க அழுகையோடு ஜப விண்ணப்பம் செய்வீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த அழுகின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அநேக காரியங்களை அவர் தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கிறார். சில காரியங்களை அவர் அழுகையோடு விண்ணப்பம் பண்ணிருக்கிறார். அந்த விண்ணப்பத்தெல்லாம் தேவன் கேட்டு அற்புத அதிசயங்களும் அவர் செய்திருக்கிறார். இப்போது கூட பாருங்க, சங்கீதம் 64 முதலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இப்போ இந்த சங்கீதக்கார வாழ்க்கையில சத்துருவால ஒரு பயம் ஒண்ணு வருகிறது. அந்த பயமுறுத்துற காரியத்தை கேட்டு இவர் மிகவும் சோர்ந்து போய்விட்டார். இப்போ சத்துருவால் பயமுறுத்துகிற காரியத்திலிருந்து விடுவிக்க தேவனால் மாத்திரம்தான் முடியும். இதை நன்கு அறிந்த இந்த சங்கீதக்காரன் இப்போ தேவ சமூகத்துல போய் அவர் சொல்றாரு, கர்த்தாவே சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என்ன பண்ணுங்க, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளுங்கப்பா. அவர் சொல்றாரு, நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அங்க சொல்றாரு பாருங்க, தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். சத்துரு என்ன பயமுறுத்துறான், நான் பயந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அழுகையோடு தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை பண்ணுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கூட மற்ற காரியங்களை பார்த்து பயந்து போய் கலங்கி நிற்கிறீங்களாம்? யாராவது உங்களை மிரட்டி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களாம்? அல்லது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்குதாம்? ஒருவேளை நீங்க பெற்ற பிள்ளைகளை உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்களாம்? உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறாங்களாம்? அக்கம் பக்கம் உள்ளவங்க உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்களாம்? சில வேளை அமாவாசை போன்ற காரங்க நாட்கள்ல உங்களுக்கு பயம் மிக அதிகமாக பிசாசு கொண்டு வருகிறானாம். என் தேவனே என் தேவனே என்று சொல்லி நீங்க சமூகத்துல போய் நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக ஆண்டவர் அந்த பயத்துல இருந்து நீக்கி விடுவிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உடல்நல சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டு மாத்திரை போட்டு சரியாக்கி கொள்ளலாம். அல்ல வேற ஒரு பிரச்சனை சொன்னா 4 மனிதர்கள் அல்லது நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ சென்று அதை சொல்லி நம்ம தீர்த்து கொள்ளலாம். ஆனா மனதில் உண்டாகிற பயத்தை நீக்க நாம் எங்க போய் விடுதலை பெறுவது? அப்போ மனதில் வருகிற அந்த பயத்தை நீக்க கர்த்தரால் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். சில பேருக்கு சூழ்நிலைகள் எதுவுமே பயமா இருக்காது. ஆனால் அவங்களை புரியாமலே தெரியாமலே அவங்களை அறியாமலே ஒரு பயம் ஒண்ணு அவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அவங்க நடக்கும் போதே பயப்படுவாங்க, உட்காரும் போது பயப்படுவாங்க, எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க, யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க. அப்ப இந்த பயத்திலிருந்து நீக்கி விடுதலை பெறணும்னா அதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த பக்தன் தேவ சமூகத்துல போய் இந்த விண்ணப்பத்தை பண்றார். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என்ன பண்ணுங்க, காத்தருளுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் ஒருவர் தான் எல்லாம் பயத்தை நீக்கி காத்து கொள்ள வைக்க முடியுங்க. சரி, நாம் விண்ணப்பம் எப்போது பண்ண வேண்டும்?
இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை வரும்போது நம்ம அழுகையின் விண்ணப்பத்தை நாம் எப்பொழுது நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 88ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அதுல 13வது வசனம், அந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 88:13, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சொல்லி இந்த பக்தர் சொல்கிறான். அப்போ நம்முடைய அழுகின் விண்ணப்பத்தை மிக எப்போ நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில எழுந்து, அதிகாலை எழுந்து உங்களை பயமுறுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியமானாலும் அதை நீங்க தேவ சமூக காலையில சொல்ல வேண்டுங்க. அப்படி சொல்லும் போது தேவன் காலையில அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்கிறாரா. சங்கீதக்காரன் சொல்ற, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையிலேயே ஆண்டவர்கிட்ட அவர் விண்ணப்பத்தை சொல்லிடுறாருங்க. அருமையான தேவ பிள்ளைங்களை, நம்மளை கலங்கடிக்கிற, நம்ம அழ வைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் காலையில எழுந்து தேவ சமூகத்துல சொல்லும் போது அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் நிச்சயமா மன இறங்குவார். மிக முக்கியமா அழுகையின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. இந்த சங்கீதக்காரன் நல்லா புரிந்து கொண்டார். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் நிச்சயமாக பதில் என்று சொல்லி காலையிலே எழுந்து அவர் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றாருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி விண்ணப்பம் பண்ணதுனால அவரு நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதே சங்கீதங்கள் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதத்துல 170வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுது, என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். பாருங்க, சொல்ற ஆண்டவரே என் விண்ணப்பம் பரலோகத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதாக. எப்பொழுது? காலையில. சங்கீதம் 88:13 சொல்லப்பட்டு காலையில் என் விண்ணப்பத்தை உமக்கு நேராக கொண்டு வருவேன் சங்கீதக்காரன் சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப 70ஆம் வசனத்துல சங்கீதம் 119:70 அவர் சொல்லுகிற வசனத்தை, என் விண்ணப்பம் உங்களுடைய சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். அன்று நான் அழுகையோடு ஜெபிக்கிறேன், அழுகையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சாமி என்னை விடுவித்தருளும் சாமி, என் விண்ணப்பம் சமூகத்துல வருவதாக. காலையில சங்கீதம் 88:13 காலையில என் விண்ணப்பத்தை உங்க சமூகத்தில் வைக்கிறேன். நான் வைக்கிற அந்த விண்ணப்பம் பரலோகத்தில் சமூகத்தில் வருவதாக. ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் கேட்டு என்னை விடுவித்தருளும். அருமையான பிள்ளைகளே, நம்ம அழுகின் விண்ணப்பத்தை நம்ம காலையில போய் தேவ சமூகத்துல நம்ம சொல்லி ஜபிக்கும் போது ஆண்டவர் அழுகின் விண்ணப்பத்திற்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையில எழுந்து நம் தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்கும் போது அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு போது அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லிட்டாரு, காலையில நான் அழுகின் விண்ணப்பத்தை வைத்து விட்டேன் ஆண்டவரே, அந்த விண்ணப்பம் சமூகத்துல வருவதாக சொல்லி சங்கீதம் 119:70 சொல்லிவிட்டார். அதனால என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாம் காலையில கொண்டு போய் தேவ சமூகத்துல வைத்து நாம் அழுகையோடு கண்ணீரோடு ஜபிக்கும் போது நிச்சயம் அந்த ஜபத்துக்கும் விண்ணப்பத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தா இங்க அன்னாளுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்க சொல்லவது 1 சாமுவேல் 1:10 அன்னாள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாலாம். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவ விண்ணப்பம் பண்ணாலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவளை தாங்க முடியாத பாரம், அவளை தாங்க முடியாத பிரச்சனை, நிந்த அவமானம் என் இருதயத்தை பிளந்தது என்ற வார்த்தையின்படி அவள் இருதயத்தை பிளக்க முடியாத நிந்த அவமான வாழ்க்கையில் இருந்தது. ஆனா தான் 1 சாமுவேல் 1:10 சொல்லப்படுது, அவள் போய் மனம் கசந்து மிக அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணாலாங்க. எதுக்கு தெரியுமா? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவள் சக்காலத்தி ஒவ்வொரு நாளும் அவளை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தா. கேவலமா
நாளெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தான். இதை தாங்க முடியவில்லை. தேவாலயத்துக்கு போகிற சமயத்துல தான் மிக முக்கியமா இதை குறித்து அவ பேசுவா. ஒரு நாள் அவ தேவ சமூகத்துக்கு போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா. அந்த விண்ணப்பத்துக்கு அவளுக்கு பதில் கிடைத்தது. 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்லவில்லை, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்தாளாம். பாருங்க தேவப்பிள்ளை, அவ கர்த்தர் சமூகத்துல வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாலாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின அவளுக்கு இப்போது ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். ஆண்டவர் சில நாட்கள் கழிந்து அவ கர்ப்பம் அடையும்படி செய்து பிள்ளை பெறும்படி செய்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவ சமூகத்தை விட்டான். இப்போது அவர் சொல்றா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞ்சருக்குள், அங்க சொல்ற பகைஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, அழுகையோடு கண்ணீரோடு ஜெபித்த அன்னாள் வாழ்க்கையில இப்ப என்ன ஜெபம் வருதுன்னா, கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் இருதயம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமார்மையான பிள்ளைங்களே, கண்ணீரோடு அழுகையோடு யாரெல்லாம் தேவசம்ல எழுந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவங்க மனசுல இருதயத்துல இருக்கிற அந்த துக்கம், கவலை, பயம் எல்லாம் நீக்கி கர்த்தர் இப்ப அவங்க இருதயம் களி கூறும்படி இப்ப அடுத்து அவ ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி கம்பீரத்தோடு அவ ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆமார்மையான பிள்ளைங்களே, நம்முடைய அழுகைக்கான பதில் எங்க கிடைக்கும் சொன்னா அது தேவ சமூகத்துல தான் அது கிடைக்குமே தவிர வேற எங்கேயுமே அந்த அழுகைக்கு விண்ணப்பம், அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காதுங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பாருங்க, யோபின் சரித்திர புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், யோபின் சரித்திர புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அவன் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அருமையான பிள்ளைங்களே, பாருங்க, இந்த யோபின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. மீண்டாத வசனத்தை வாசிக்கிற அவன் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தில் கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பாராங்க. அருமையான பிள்ளைங்களே, யாரெல்லாம் அழுகையோடு விண்ணப்பம் பண்றாங்களோ அவங்க மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, தேவன் அவன் விண்ணப்பத்தை பண்ணும் போது அந்த விண்ணப்பத்தை சமூக கேட்கும் போது தேவன் அவனை கம்பீரிக்கும்படி செய்து அவன் மேல் பிரியமாகி அவனுக்கு நீதியின் பலனை கொடுக்கிறாராம். எஸ், அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு நீதி கிடைக்க நாம் தேவ சமூகத்துல நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் அப்படி விண்ணப்பம் பண்ணும் போது அந்த விண்ணப்பத்துக்கான பதிலை தந்து தேவன் நம்ம கம்பீரமா இருக்கும்படி செய்யறாருங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் தங்களுக்கு வேதனையோ, கஷ்டங்களோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ வந்துவிட்டால் அங்கும் இங்க ஓடி என்ன செய்வது, ஏது செய்வது என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்காங்க. ஒரு சில கிறிஸ்தவ பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணிக்கலாமா, அந்த ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்ணிக்கலாமா, இவங்க ஜெபம் என்ன சொல்லுவாங்களா, அவங்க ஜெபம் என்ன சொல்லுவாங்களா, யாரும் ஜெபம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜெபம் என்ன சொல்லுவாங்க, நீ ஜெபம் தான் சொல்லுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழுகைக்கான, நம்முடைய வேதனைக்கான, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரே வழி தேவ சமூகம். அங்க போய் நீங்க எவ்வளவு கண்ணீர் சிந்தி அழுகுறீங்களோ அந்த அழுகையின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறாருங்க. பாருங்க, யோபின் சரித்திர புஸ்தகத்துல அருமையா அங்க சொல்லப்படுது, ஆண்டவர் அந்த அழுகையின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாக இருந்து அவனுக்கு கம்பீரிக்கும்படி ஆண்டவர் செய்யறான். அவனுக்கு என்ன பலன் தராராம், நீதியின் பலனை கொடுக்கிறாராம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். என் அன்பு தேவப்பிள்ளை, அழுகையோடு விண்ணப்ப பண்ணுங்களுக்கு நீதியின் பலன் கிடைக்க, நீதியின் பலன் கிடைக்க தேவன் உதவி செய்கிறார். நமக்கு நீதி கிடைக்கணுமா, நியாயம் கிடைக்கணுமா, அதுக்கு ஒரே வழி தேவ சமூகத்தான். சில வேளை என்னுடைய காரியம் எல்லாம் மிக மோசமான ஒரு நிலையில அமிழ்ந்து போகத்தக்க சூழ்நிலை இருக்கும். அப்போதெல்லாம் நான் தேவ சமூகத்தை நாடும் போது, தேவ நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு நீதியின் பலனை அவர் எத்தனையோ முறை எனக்கு அவர் கொடுத்திருக்காங்க. இப்போ கூட என் விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல வைப்பேன். தேவை எல்லாவற்றையும் அவர்கிட்ட நான் சொல்லுவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க தேவைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்க சொல்லும் போது தேவன் உங்களுக்கு நீதியின் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறான். நான் இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடுங்க.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த வேளை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மகனுக்கு மகளுக்கு இந்த வேளை மனம் இறங்க சுவாமி. கர்த்தாவே, இதோ சுவாமி கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய காரியத்தெல்லாம் ஏசப்பா ஆண்டவர் இவங்க தேவ சமூகத்துல வந்து கர்த்தா கண்ணீரோடு இவங்க ஜெபிக்கும் போது கர்த்தாவின் அழுகின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் சொல்லி பார்த்தோமே சுவாமி. இப்போது கூட ஏசப்பா அந்த அழுகின் பலனுக்கு அந்த அழுகின் ஜபத்திற்கு நல்ல பலன் கிடைக்க உதவி செய்வீராக சுவாமி. நீதின் பலன் கிடைக்க உதவி செய்வீராக சுவாமி. அன்னால் ஏசப்பா வெகு நேரம் ஆண்டவரே அவர் ஜெபித்தாம், அதற்கான ஏசப்பா பலனை கொடுத்தீங்களே. இதோ கர்த்தர் வார்த்தையை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் அழுகின் விண்ணப்பத்தெல்லாம் கர்த்தர் கேட்பீராக. இரவிலே அவர்கள் அழுகையோடு பண்ணுகிற விண்ணப்பங்கள், காலையில் இருந்து அழுகையோடு பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் இயேசுவே மனம் இறங்கும் ஐயா, பிதாவே மனம் இறங்கும் ஐயா. வாழ வழி இல்லையே, வழி தெரிவில்லையே, திசை தெரியவில்லையே, என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளைகள் என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், படிப்பு என்ன ஆகும், என்னுடைய இருக்கிற எல்லா தொழில் வியாபாரம் என்ன ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே அழுகையோட வார்த்தை கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த பிள்ளை அழுகின் விண்ணப்பத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த நாள் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து இவங்க ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஜப ஆவினால பிள்ளைகள் நிரப்புங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்கப்பா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தங்களோடு கூட பேசியிருப்பேன்னு சொன்னால் இந்த வார்த்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வார்த்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னா திரையில் பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அந்த எண்ண மூலியமா உங்க விண்ணப்பம் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.